வாத்தியார்களுக்கெல்லாம் அப்பப்போ சீசன் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும். அது என்னென்ன சீசன் இருக்கோ அதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறதுனால எண்டர்லி கிளாஸில் இருக்க டீச்சர்ஸ்லாம் இன்னைக்கு ராஜு என்ன கொண்டாந்துருக்கோம். நாங்கள் வீட்டுக்கு போக மாட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சினிமா தேட்டரில் படம் பார்த்து நானும் ஒருத்தன் ராம்தாஸ்ன்னு இருப்பான். 2 பேரும் சின்ன பையன்லேயே போய் படம் பார்க்குறது, இது மாதிரி படம் பார்த்துட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போவோம். ஏன்னா அவர் வேற நீ படம் நடிக்க மாட்டேன்னு வேற சொல்லியிருக்காரு. அது எதிர்காலத்தான் நான் பார்த்து சொன்னேன். இது சொன்ன நடிகர்கள் நிறைய பேர் மாற்றிக்கிறாங்க, நிறைய நிலைப்பாடை மாற்றிக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க எப்பவுமே யதார்த்தமா பேசக்கூடிய ஒரு நபரா தான் எப்பவுமே இருந்திருக்கீங்க. ஜெயலலிதா அம்மா அவங்க கிட்ட நீங்க பேசும்போது உங்களுக்கு மறக்க முடியாத கான்வர்சேஷன் இல்லைன்னா அவங்கள சிரிக்க வச்ச அனுபவம் அப்படி ஏதாவது இருக்கா? அப்போ போகும்போது மாவட்ட செயலர் என் பேரை என்கிட்ட இருந்தான். அப்போ அவருக்கு வந்து ஒரு 2 வயசு தான் இருந்தோம். நாங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கும்பிட்டு ஃபோட்டோ எடுத்தோம். கும்பிட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது நாங்கள் அம்மா வர்றோம்மா அவரை வர்றோம்மா அப்படின்னு குட்டி பையன் 2 வயசு இருக்கு, உனக்கு நான் அம்மாவா அப்படின்னு. அவங்க கோவப்பட்டாங்க அப்படின்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த டைம்ல? ஐயோ பயங்கரமா. ஒரு தடவை நான் அமைச்சரான உடனே நான் என் மேல திருட்டு பட்டம் கட்டிட்டாங்க. உடனே அதெல்லாம் கேட்டேன் நான் என்ன தேவையில்லாம பேசிட்டே நான் பேசுறேன் பேசுறேன் அப்படின்னு கட் அவுட் அப்படின்னாங்க. நான் வெளியே போறேம்மா, எதை பத்தி ஒன்றும் இல்லை, உன்னை இப்பவே எல்லாத்துலேயும் உன்னை மாவட்டத்தில் எல்லாத்தையும் எடுக்க போறேன். காமெடி சீன்ஸ் எல்லாம் பாப்பீங்களா சார்? படம் பாக்குற மாதிரி ஏன்னா காமெடி சீன் தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது யார் காமெடி ரொம்ப பிடிக்கும்? அது எங்க ஊருக்காரர் வைகை புயல் ரொம்ப டைமிங்ல அடிச்சு இது பண்றது. பிடி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். நோ பாலிடிக்ஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற ஷோவில் ஒவ்வொரு வாரமும் ஒரு அரசியல் தலைவர்களை மீட் பண்ணி வந்துட்டு இருக்கோம். அவங்க கிட்ட எந்த ஒரு அரசியல் சார்ந்த கேள்விகளுமே இல்லாமல் அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள், சின்ன வயசுல அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டு தெரிஞ்சு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு சார் அவர்கள் தான். அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. இப்போவா இருக்கட்டும் இல்லைன்னா நீங்க அமைச்சரா இருந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பிஸியா தான் இருப்பீங்க. சின்ன வயசு அப்படின்னு யோசிக்கும் போது சின்ன வயசோட அனுபவங்களோ அந்த ஞாபகங்கள் உங்களுக்கு எப்படி மெமரியில இருக்கு? சின்ன வயசுல வந்து நான் வந்து எங்க வீடு வந்து செல்லூர்ல இருக்கோம். நான் படிச்சது வந்து சிம்மக்கல். அங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போகணும். ஆற்றை கடந்து போகணும், வைகை ஆற்று. அப்போலாம் அதுல மணல் கிடக்கும், அதுல கடந்து போகணும். இல்லைன்னா யானைக்கல் வந்து அந்த அப்போ தரப்பாலம், இப்போ உயர்மட்ட பாலம் இருக்குது, பறக்கும் பாலம். அப்போ தரப்பாலத்து வழியாக தான் போகணும். போய் எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மா அங்கே வியாபாரம் பார்ப்பாங்க பழக்கடையில். பார்த்துட்டு அப்படியே வக்கீல் பொது தெருவுன்னு இருக்குது. இப்போ அது பிஸி தெருவாயிடுச்சு. இப்போ வண்டி வாகனங்கள்லாம் அதில் தான் விடுறாங்க. முன்னாலெல்லாம் அது ஃப்ரீயாக இருக்கும். பூரா வக்கீல்கள் தான் இருப்பாங்க. பூரா பிராமினர்ஸ் தான் வக்கீலாக இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க ஆட்கள் பூரா உட்காந்துருப்பாங்க எல்லாம் அவங்க வீடுகளில். எங்கள் ஸ்கூல் அவை ஸ்கூல், இந்த மாநகராட்சி பள்ளி, அங்கே தான் படித்தேன். சின்ன வயசில் ஸ்கூலெல்லாம் படிக்கும்போது எப்படி சார் கொஞ்சம் சமத்து பாயா ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்களா இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே சேட்டையெல்லாம் பண்ணிட்டு அப்படி இருப்பீங்களா? இல்லை, பொதுவாகவே நான் வந்து எல்லாரும் என்னை வந்து பார்க்கக்கூடிய பையனாக இருப்பேன். நான் வந்து அப்போவே அப்படி தான் இருப்பேன். நான் பழக்கடையில் எங்கள் அம்மா வியாபாரம் பார்க்குறதுனால வாத்தியார்களுக்கெல்லாம் அப்பப்போ சீசன் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கொண்டு போய் கொடுப்போம். அது என்னென்ன சீசன் இருக்கோ அதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறதுனால எண்டர்லி கிளாஸில் இருக்க டீச்சர்ஸ்லாம் இன்னைக்கு ராஜு என்ன கொண்டாந்துருக்கோம் அப்படின்னு கேட்டு வாங்குவாங்க. அப்புறம் அது ஒரு இது. 2வது அப்போ வந்து இங்கே வந்து ஸ்கூலில் வந்து மிடில் ஸ்கூல், ஆரம்ப பள்ளி தான். அங்கே வந்து ஒரு இதெல்லாம் கிடையாது, கிரவுண்டு இதெல்லாம் கிடையாது. அங்கேருந்து இதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து டிவி ஸ்கூல் இருக்கும். டிவிஸ் அங்கே வந்து நீச்சல் குளம் இருக்கும். அந்த நீச்சல் குளத்தில் கற்றுக் கொடுப்பாங்க எங்களுக்கு டீச்சர்ஸ். அப்போ அங்கே நீச்சல் கற்றுக் கொடுப்பாங்க. அது காலையில் புதன்கிழமை, ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ போனால் மதியானம் வரைக்கும் தான் அந்த இது இருக்கும். அதுக்கடுத்து வீட்டுக்கு போகலான்ட்டுருவாங்க. நாங்கள் வீட்டுக்கு போக மாட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சினிமா தேட்டரில் படம் பார்த்து நானும் ஒருத்தன் ராம்தாஸ்ன்னு இருப்பான். 2 பேரும் சின்ன பையன்லேயே போய் படம் பார்க்குறது, இது மாதிரி படம் பார்த்துட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போவோம். ஏன்னா எங்கள் அம்மா வந்து வியாபாரம்லாம் பார்த்துட்டு சாயங்காலம் தான் வருவாங்க.
எங்கள் அக்கா மட்டும்தான் இருப்பாங்க. என் கூட பிறந்தவங்க 2 சிஸ்டர், மூத்தவங்க தான். அவங்க ஒருத்தவங்களுக்கு முதல்ல மேரேஜ் ஆயிடுச்சு, தனியாக போயிட்டாங்க. ஒரு அக்கா மட்டும்தான் எங்கள் கூட இருப்பாங்க. அதனால எங்கள் அக்கா கூட அங்கே போய் இருந்துருவோம். அப்புறம் அம்மா வந்திருப்பாங்க. அப்புறம் சாயங்காலம் நேரத்தில் அந்த மணலில் போய் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருப்போம். இது ரொட்டீனு. அடுத்த நாள் காலையில் எப்போவுமே அப்போல்லாம் எங்கள் வீட்டில் வந்து பாத்ரூம் அதெல்லாம் இது கிடையாது. ஆற்றுல போய் குளிக்கிறதா விரும்புவோம். இங்கே என்னதான் இருந்தாலும் ஆற்றுல போய் தண்ணி மொந்து கொடுக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து குளியல் அறைன்னு இப்போ நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து ஓப்பன் பாத்து தான். ஏன்னா ஆற்றுல ட்ரம்மு அமுக்கி அதுலேருந்து தண்ணி மணல் அப்படியே எல்லாத்தையும் மணல் பரப்பி வச்சுருப்பாங்க. ஒரு இடம் அப்படியே இது. அதில் வந்து எல்லா பேரும் வருவாங்க காலையில். கிட்டத்தட்ட ஒரு 200 300 பேர் வருவாங்க. எங்களை மாதிரி பசங்க வந்து நாங்கள் வந்து வயசானவங்க இருக்காங்க இல்லையா, வயசானவங்களுக்கெல்லாம் தண்ணி இறைச்சி ஊற்றுவோம். அவங்களுக்குனால முடியாது. அதனால நாங்கள் எடுத்து இது மூக்கிற அளவுக்கு தான் இருக்கும். அது முங்கி எடுக்கிற அளவுக்கு தான் இருக்கும். அந்த இதில் வாளியில், சின்ன வாளியில் அப்படி ஊற்றுவோம். அவங்க எங்களை வாழ்த்துவாங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் குளிச்சுட்டு, நாங்கள் வேற பையன் இருப்பான் தேவதாசுண்டு, அந்த எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இதானோன்னா, அப்புறம் அக்கா இட்லி பக்கத்தில் சுட்டு வச்சுருப்பாங்க, அதை வாங்கி வச்சுருப்பாங்க. இட்லியை ஒரு நாளைக்கு தோசை, இந்த பணியாரம். எங்கள் அம்மா காலையில் 3 மணிக்கே வியாபாரத்துக்கு போயிடுவாங்க. அதனால் நான் அப்படியே ஸ்கூலுக்கு அவன் என் ராம்தாஸ் வருவான், எங்கள் வீட்டுக்கு வருவான். அவன் எங்களை கடந்து இருப்பான். அவன் வந்த உடனே அப்படியே சேர்ந்து போயிடுவான். இதுதான் ரொட்டீனாக இதில் இருக்கும். இது அந்த புதன்கிழமைனாலே எங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். வெளியே போலாம், படம் பார்க்கலாம் அப்படின்றது தனியா அப்படின்றது. அப்படி நீங்க பார்த்த படம் ஏதாவது ஞாபகம் இருக்கா சார்? அப்ப அந்த சின்ன வயசுல ஏதாவது படம்? அதுல பார்த்ததுல குழந்தையின் தெய்வம் அந்த படம் இருக்கு. அது இருக்கு. அப்புறம் ஆசை முகம் பார்த்த ஆசை முகங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வீக்லி வந்து எம்ஜிஆர் வாரம், சிவாஜி வாரம்னு போடுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு படம் போடுவாங்க. அது 4 ஷோ, ஒரு நாளைக்கு ஒரு 4 ஷோ போடுவாங்க. தேவி தேட்டருன்னு சரி, அதெல்லாம் இப்போ இடிச்சிட்டாங்க. அந்த தேட்டரில் போய் படம் பார்ப்போம். எங்களுக்கு 30 பைசா தான் எங்களுக்கு டிக்கெட். அதனால போய் படம் பார்த்துட்டு அப்படி வீட்டுக்கு வரும். அம்மா எப்படி சார்? அப்போதான் படம் பார்க்குறதெல்லாம் ஒரு இது, படம் பார்க்குறது ஜாலியாக. ஆமாம், அது அப்போ தான் அந்த எம்ஜிஆர் ரசிகர் ஆகிறது, வைக்கிறது, அவர் படங்களில் நல்லதெல்லாம் சொல்கிறது, வைக்கிறது, இதெல்லாம் பார்ப்போம். அதனால அப்புறம் தான் நீங்கள் வந்து ஆமாம், அவர் அந்த படம் ரிலீஸ் நேரத்தில் பார்க்கலனாலும் அப்புறம் எல்லா படங்களும் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு எம்ஜிஆர் படம் போடுவாங்க, ஒரு வாரத்துக்கு சிவாஜி படம் போடுவாங்க. இப்படி மாறி மாறி போடுவாங்க. அதில் தான் பழைய படங்கள்லாம், நாடோடி மண், நிறைய படம் பார்த்தோம். இப்போ யார் ஃபேன் சார் நீங்கள்? எந்த நடிகர் பிடிக்கும்? இப்போவா? இப்போ வந்து நான் அந்த மாதிரி ஃபுல் பிஸியாக இதாகிடும். யாராவது நல்லா நடிக்கிறாங்க, நல்ல படங்கள்னா போகும். சமீபத்தில் என்ன படம் பார்த்தீங்க? இவர் விஜய் நடிச்ச படம் லியோ சொல்றீங்க? லியோ எப்படி இருந்துச்சு? லியோ பரவாயில்ல, நல்லா இருந்தது. கொஞ்சம் வன்முறை அதிகமாக இருந்தது. ஆமாம், அதில் 2வது ஒரு மிகப்பெரிய இது வந்து என்னன்னா, தகப்பனே ஒரு மூட நம்பிக்கை. தந்தை பெரியார், அண்ணா இவங்கெல்லாம் எந்த மூட நம்பிக்கை இருக்காங்க, அதை கொண்டு வந்து அது வந்து அது மாதிரி ஒரு இது இருந்தது மாதிரி காமிக்கிறாங்க. மகனை பழி கொடுக்குற மாதிரிலாம் அவர் வியாபாரத்துக்காக செய்கிறதெல்லாம் அதுக்காக எப்போ பார்த்தாலும் வன்முறை இந்த மாதிரி இருக்கிறது. முதல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்ல சென்டிமெண்ட்டாக போகும், அப்புறம் பார்த்தா மிகப்பெரிய இதாக. அவர் வேற இனி படம் நடிக்க மாட்டேன்னு வேற சொல்லியிருக்காரு. அது எதிர்காலத்தில் தான் பதில் சொல்லணும். இப்படி சொன்ன நடிகர்கள் நிறைய பேர் மாற்றிக்கிறாங்க, நிறைய நிலைப்பாடை மாற்றிக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க எப்பவுமே யதார்த்தமா பேசக்கூடிய ஒரு நபரா தான் எப்பவுமே இருந்திருக்கீங்க. ஜெயலலிதா அம்மா அவங்க கிட்ட நீங்க பேசும்போது உங்களுக்கு மறக்க முடியாத கான்வர்சேஷன், இல்லைன்னா அவங்களை சிரிக்க வச்ச அனுபவம் அப்படி ஏதாவது இருக்கா? அம்மாவை பலமுறை எங்க பிறந்த நாள் இதுக்கு போவோம், கல்யாண நாளுக்கு போவோம். ஒரு தடவை என்னுடைய கல்யாண நாளுக்கு போகும்போது என் மகளுக்கு எங்க அம்மா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, மூத்த பொண்ணுக்கு. அப்போ போகும்போது மாவட்ட செயலர் என் பேரை என்கிட்ட இருந்தான். அப்போ அவருக்கு வந்து ஒரு 2 வயசு தான் இருக்கும். நாங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கும்பிட்டு ஃபோட்டோ எடுத்தோம். கும்பிட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது நாங்கள் அம்மா வர்றோம்மா அப்படின்னு, அவரை வர்றோம்மா அப்படின்னாரு. குட்டி பையன், 2 வயசு இருக்கு.
உனக்கு நான் அம்மாவா அப்படின்னு சொன்னாங்க. அது ஃபோட்டோ இன்னும் இருக்கு. அப்படியே அப்படி தப்பிக்கிட்டு சொல்றது. அப்புறம் அம்மா அவரை தூக்கி கொஞ்சுவாங்க, இது பண்ணுவாங்க. நிறைய தடவை சட்டமன்றத்துலேயும் சரி பேசுறதுக்கு முதல்ல நாங்கள் போய் ஒவ்வொரு அமைச்சரும் எப்பவுமே சிஎம்ஐ பார்த்துட்டு போகிறது, வாழ்த்து பெற்று போகிறது வழக்கமான ஒன்று. அது எந்த சிஎம்மாக இருந்தாலும் எந்த பார்ட்டியாக இருந்தாலும் என் அம்மாட்ட போகும்போது தூள் கிளப்புங்க சொல்லுங்க, சூப்பராக பண்ணுங்கன்னுவாங்க. நீங்கள் நல்லா தூள் கிளப்புறீங்களேன்னுவாங்க. அது அப்புறம் பேசும்போது கேட்க அவங்க இல்லைன்னாலும் அவங்க அந்த இதை வாங்கிட்டு அங்கே போட்டு பார்ப்பாங்க. போட்டு பார்த்துட்டு கூப்பிட்டு விடுவாங்க. நல்லா பேசுனீங்க ராஜு அப்படின்னு சொல்லுவாங்க, பாராட்டுவாங்க. நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு பண்ணுறதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக எடுத்துக்கிடுவாங்க. அவங்க கோவப்பட்டாங்க அப்படின்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த டைம்ல? ஐயோ பயங்கரமா. அவங்க தான் அந்த கோவம்ன்றது கொஞ்சம் நான் எப்பவுமே இந்த மாதிரி பேசி வெள்ளிந்தியா பேசிதான் பழக்கம். ஒரு தடவை நான் அமைச்சரான உடனே நான் என் மேல திருட்டு பட்டம் கமிட்டிட்டாங்க. என்ன நீ அழகிரி காட்டிலையும் அவங்க கூட இருக்கிற பொட்டு சுரேஷை காட்டிலையும் நீ பெரிய ஆளாகணும்னு நினைச்சிட்ட, அதுக்குள்ள அப்படின்னா கொடுத்துருக்க துறை கூட்டுறவுத்துறை. அதே எப்படி என்னம்மா அப்படி சொல்றீங்க, என்னம்மா அப்படி சொல்றீங்க? எடுத்தோடனே எனக்கு அவங்களுக்கு காண்பு என்னை திடீர்னு கூப்பிடுறாங்க. அசம்பிளியே கூப்பிடல, அமைச்சரை போட்டு நாங்கள் ரன் பண்ணிடுறோம். அசம்பிளி இன்னொரு தேதியில அறிவிக்கிறாங்க. ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு அறிவிக்க போறாங்க. அதுக்கிடையில என் மேல பெடிஷன் போட்டு விட்டாங்க. எல்லாம் நம்ம எங்க கட்சியில இருந்தான் பெடிஷன் போட்டு ரேஷன் கடைக்கெல்லாம் 5000 ரூபா, மண்ணெண்ணு பொங்கலாம் 25,000 ரூபா, அமைச்சர் அதுக்குன்னு எங்க மாவட்ட துணை செயலர் தங்கம்ன்ற வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டாங்க. என்ன தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 32,000 கடையிலையும் 5000 ரூபா 5000 ரூபா வாங்கினேன் அப்படின்னு. நான் ரேஷன் கடைக்கே போக மாட்டேம்மா அப்படின்னு. ரேஷன் கடைக்கு போக மாட்டேன். உன்னை யார் நீ போனையா வச்சானே, நீ பணம் வாங்குறேன்னு சொல்றேன் நான். ஏன்னா நீ எதிர்த்து பேசுற அப்படின்னு. தவறான தகவலை சொல்லும்போது அப்புறம் பொய் பேசும்போது எப்படிமா பொய்யான தகவலை சொல்லும்போது பொய் இன்னெல்லாம் பேசுற அப்படின்னு பயங்கரமா கத்துனாங்க. போய் அப்படின்னு நான் நேத்தே போய் ரொம்ப இது பின்னால எங்க பக்கத்துல செக்ரட்டரிலாம் இருப்பாங்க. நம்பர் 1, நம்பர் 2, 3, 4 அந்த சீனியர் மினிஸ்டர் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அப்போ அந்த ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. பார்த்தா கத்துறாங்க ரூம்ல. நான் சொல்றேன், அம்மா நான் என்னுடைய லைஃப்லயே எப்பவுமே 5 பைசா எவன்டேன். 2வது நீங்க நான் மாவட்ட செயலா போட்டீங்க. நான் இப்போ 10 வருஷம் ஆச்சு. எவன்டாச்சும் துண்டு சீட்டு எந்த மினிஸ்டர் ஆச்சும் நான் துண்டு சீட்டு கொடுத்தேன்னா அம்மாவட்டே நான் கொடுக்கணும். நான் உழைப்புல வாழணுன்றவன். நான் பெற மாதிரிலாம் இந்த மாதிரி எதுவும் நான் வாங்க மாட்டேன். என் உழைப்புல வாழ்வேன். என் கட்சி என் கட்சிக்காக செலவு பண்ணேன். என்னுடைய இதில் ஒரு 20%, 30%, 40% செலவு பண்ணுவேன். இதுதான் என்னுடைய உன்னை அதெல்லாம் கேட்டேன்னா நான் என்ன தேவையில்லாமல் பேசிட்டே நான் பேசுகிறேன் அப்படின்னு திரும்ப கோபப்பட்டாங்க. நீ கோபப்படுறதுக்காக நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ரொம்ப இது பண்ணிட்டாங்க. அம்மா ஒரு கட்டத்தில் நீ வெளியே போ, கட் அவுட் அப்படின்னாங்க. நான் வெளியே போகிறேம்மா, எதை பற்றி ஒன்றும் இல்லை, உன்னை இப்போவே எல்லாத்துலேயும் உன்னை மாவட்டத்தில் எல்லாத்தையும் எடுக்க போகிறேன், எல்லாத்தையும் எடுத்துக்கம்மா. இந்த பதவி எம்எல்ஏ பதவி கூட எடுத்துங்க, எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு நான் இது பண்ணேன். என்னுடைய இதில் இல்லை. ஆனால் தவறு இல்லாத பொய்ன்னு சொல்லும்போது பொய்யான வார்த்தைகளை சொல்லும்போது நான் எப்படிமா கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? உண்மையாக இருந்தால் என்னை சுட்டு போயிருங்க அப்படின்னு. அம்மா சுடுறது வைக்கிறது உன்னை எதாவது பார்த்துக்கிறேங்க அப்படின்னாங்க. சரி நான் அப்புறம் பேசாமல் நீ கிளம்பு அப்படின்னு எந்திரிச்சாங்க. நான் எந்திரிச்சேன். அப்புறம் அப்படியே கும்பிட்டு கீழே கும்பிடும். போ அப்படின்ட்டாங்க. போ அப்படின்ட்டாங்க. நான் வந்த உடனே எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன். எழில் வீட்டில் எல்லாம் ஜாமான்லாம் 1 மாதம்தான் இருக்கும், 1 மாதம் கூட ஆகுது. எல்லாம் இந்த பாத்திரம்லாம் கட்டுங்க, தங்கச்சி வீட்டுக்கு போயிடுவோம், டீனர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க அப்படின்னு இந்த மாதிரி சம்பவம் வெளியே ஒரு மணி நேரத்தில் பார்த்தா சரி. நாங்கள் என்னுடைய ஆஃபீஸ்க்கே போகல, நேராக எங்கள் ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரத்துலேயே மாவட்ட செயலர் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இன்னொருத்தரை போஸ்ன்றவர் போட்டாங்க. அப்புறம் போட்டுட்டு அமைச்சர் பதவி எடுத்துருவாங்கன்னு நினைச்சேன். அப்புறம் அசம்பிளி வந்துச்சு, அப்புறம் எடுக்கலை. அப்புறம் இது பண்ணி கேட்டுருவோம். அப்புறம் அசம்பிளி வந்தது. அசம்பிளியில் அப்புறம் நான் பேசுனேன், கன்னி பேச்சு இப்பதான் பேசுறேன், கன்னி பேச்சு. ஆமாம், அவங்க பார்த்தா பயங்கரமாக ரசிச்சாங்க. அது அவங்க ரசித்தது கைதட்டு இது பண்ண, தண்ணி கொடுக்க சொல்கிறாங்க, வைக்கிறாங்க அப்படின்னு.
நான் 11வது இடத்துல இருக்கேன், அம்மாவிலேருந்து 11வது இடத்துல. அப்போ ரசித்தாங்க. அப்போ தனியாக கூப்பிட்டு பேசுனாங்க. மேலே முடிக்கணும், கன்னி பேச்சு இப்படி பேசுகிறீங்களா ராஜு, எப்படி உங்களுக்கு இதெல்லாம்? அம்மா நான் அம்மா கொடுத்தீங்க, நான் 96லேருந்து 2001 வரைக்கும் இதில் இருந்தேன்லம்மா அப்படின்னு சொன்னேன். கவுன்சிலராக இருந்தேன் நான், மதுரை மாநகராட்சி கவுன்சிலர் அப்படின்னு சொன்னதில் அவங்களுக்கு ஒரு பரவாயில்ல, நல்லா பேசுகிறீங்க, நல்லா துறையை நல்லா வழி நடத்துங்க அப்படின்னாங்க. அப்புறம் தான் மனசு திருப்தியாச்சு. அதுக்கடுத்து அவங்க அந்த மறைகிற வரைக்கும் என்னை எதுன்னு சொல்ல மாட்டாங்க. எத்தனையோ இது போகும், எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் போல. அப்போ ஓகே, பிரச்சனை இல்ல, செய்ய மாட்டாங்க. அப்போ துறையை வழி நடத்துறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நானும் ரொம்ப கேர்ஃபுல்லாவே இருப்பேன். அதனால இப்போ சட்டசபையில நீங்க போயிட்டு இருக்கும்போது எதிர்கட்சியில இருக்கக்கூடிய, அதாவது உங்களுக்கு எதிர்கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே வந்து உங்களை ஏதாவது சொல்லுவாங்க, காமெடி ஏதாவது சொல்லுவாங்க, நீங்களுமே வந்து யதார்த்தமா அதை பேசுவீங்க. அதாவது வேறு வேறு கட்சி அப்படிங்கறதுலாம் எதுவுமே இல்லாம ரொம்ப ஜாலியா பேசிப்பீங்க. அந்த ஒரு ரேப்போவும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி சார் வரும்? அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்லை, இது நம்ம இறைவன் கொடுத்து மக்கள் நமக்கு இந்த இது பதவி கொடுத்தோம். நம்ம வந்து அது எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸ் போகக்கூடாது. பாலிடிக்ஸ் நமக்கு அவங்களுக்கு தேர்தல், அந்த நம்ம கொள்கை அவங்க கொள்கை வேறு. மற்றது அதில் பொதுவாக அரசியலில் பொது வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு ஜாலியாக எடுத்துக்கிறோமே ஒழிய, நம்ம மாலையும் வருது, கல்லும் வருது, எல்லாமே வருது, எல்லாமே எடுத்துக்கிறணும் அப்படின்றதான். ஏன்னா நிறைய பேர் அப்படி இருக்க மாட்டாங்க, அவங்க உங்களை கலாய்ப்பாங்க, நீங்களும் திருப்பி சிரிப்பீங்க, நீங்களும் ஏதாவது கலாய்ப்பீங்க அப்படின்னு அந்த ஒரு இது அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் நல்லா. பொதுவாக அது ஒரு இதுதான் எப்பவுமே. ஆமா, அது சின்ன அதான் இதுக்கெல்லாம் பேசிக் வந்து நான் அது இதுல ஸ்கூல்ல நான் பிரேயர்ல வாசிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ஏற்றம் இறக்கம் பட்டிமன்றத்துல பேசுறேன். அப்போ ஸ்கூல்ல பட்டிமன்றம் அது போறோம்ல, இதுக்கு பேச்சு போட்டி போறோம்ல, அதுல வந்ததுதான் இதெல்லாம், இந்த ஸ்லாங்ஸ் இதெல்லாம். அப்புறம் இந்த நிகழ்ச்சி நடத்துறோம், பட்டிமன்றம் நடத்துவோம், வழக்காடு மன்றம் நடத்துவோம், அதுல வந்து அப்படியே. காமெடி சீன்ஸ் எல்லாம் பாப்பீங்களா சார்? படம் பாக்குற மாதிரி ஏன்னா காமெடி சீன் தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது யார் காமெடி ரொம்ப பிடிக்கும்? முதல்ல நாகேஷ் காமெடி பிடிக்கும், அப்புறம் அதுக்கடுத்து வைகை புயல் காமெடி, விவேக், எல்லாருடைய இதுவும் ஓரளவுக்கு நல்லா ரசிக்கக்கூடியதா இருக்கு. அதுதான் இவங்களுடைய இது ரொம்ப பிடிக்கும். அது எங்க ஊருக்காரர் வைகை புயல் ரொம்ப டைமிங்ல அடிச்சு இது பண்றது ரொம்ப பிடிக்கும். அப்ப வடிவேல் சார் எப்படி காமெடி எல்லாம் சொல்றீங்களோ அது மாதிரி 2-3 டைலாக் சொல்றேன், அதை சொன்னது உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வர்றாங்கன்னு சொல்லுங்க உடனே. சொல்லுங்க, தெரிஞ்சோ சொல்லிடுறேன். அது ஒரு காமெடியா வச்சிருக்கேன், என்னையும் காமெடியா பண்ணிடக்கூடாது. ஆமா, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான் பாரியா அப்படின்னு யார் பேசும்போது உங்களுக்கு தோணும்? இப்ப பேசுறாங்க இல்லையா, எல்லாமே பொய்யா தான் பேசுவாங்க, எல்லாமே காமெடி மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் நினைச்சுக்கிருவேன் இப்படிதான். ஆமா, அப்படிதான் அவங்க காமெடி தான் பண்றாங்க. ஆமா ஆமா, என்னையே நான் பேசுறேன்னா என்னை பேச விட மாட்டாங்க, வேற காமெடி மாதிரி கொண்டு போவாங்க, நான் அதை கூட பேசாம போட்டியோ எடுத்துக்கிருவேன். கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு ஒரு கொள்கையோட நண்பர்கள் சீரமைப்பு அப்படின்னு அப்படி கல்யாணமே வேணான்னுலாம் இல்ல, கல்யாணம் வேணாங்கிறது கொள்கையா இருந்துச்சுல்ல சார்? அப்போ கல்யாணம்லாம் வேணான்னு சொல்லலாம். அப்புறம் எனக்கு வந்து நிறைய ப்ரொபோசல்லாம் நிறைய வரத்தானே செய்யும், எப்படி வராம இருக்காது சார்? ஏன்னா என்னுடைய லைஃப் வந்து கீழே இருந்து வரும்போது எல்லாரும் பாராட்டுக்குரியவனா வந்ததுனால இங்கே வந்தோடனே அப்படியே இதாகிட்டேன்.